கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஓகே, 3-4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்க பண்ணப்பட்டோம். சரி, சுருக்கமா சொல்றேன். இப்ப இந்த ஞானஸ்தானம் என்பது நான் சுருக்கமா சொல்றேன்னா, சிம்பிள் வேர்ட்ல ஒரு அடக்க ஆராதனை இப்ப நடக்க போகுது. என்ன ஆராதனை? ஒரு மனுஷனை பிறந்து செத்து போயிட்ட பிறகு அடக்க ஆராதனை செய்வது போல ஒரு அடக்க ஆராதனை செய்ய போறோம். பட் அடக்க ஆராதனத்துல என்னன்னா, புதைச்சிட்ட பிறகு எழும்ப மாட்டாங்க. ஆனா ஞானஸ்தானத்துல நம்ம புதைச்சிட்ட பிறகு நம்மள தூக்கி எடுப்பார்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, புதிய மனுஷனாக மாறப்படுறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, பேப்டிசோ என்ற மீனிங் நம்மள உள்ளுக்கு கொண்டு போய் மூழ்கி எடுக்கிறாங்க. டீப்னு சொல்லலாம், இல்ல சம்மர்ஜ்னு சொல்லலாம். ஸோ ஞானஸ்தானம் நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஞானஸ்தானங்கள் கொடுக்குறாங்க. பிறந்த குழந்தைக்கு தண்ணி தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அறியாத வயசுல சின்ன பிள்ளைய கொண்டு போய் தண்ணியில முழுகுறாங்க. இப்ப சமீபத்துல நான் அநேக இதுல நான் பாக்குறேன், அவங்களே போய் மூழ்கி குராச போட்டுக்கிறாங்க. அது எல்லாம் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்பது ஒரு முறைமை உண்டு. நீங்க ஆவிக்குரிய திருச்சபையில ஒரு மனுஷன் ஒரு வயதுக்கு வரும்போதுல ஞானத்தை பெற்றுட்ட பிறகுதான் அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் எப்போதும் நம்ம பாஸ்டர் வேணுகோபால் சொல்லுவாரு, ஒருவன் ஞானஸ்தானம் பெற வரானா அவனுக்கு ஞானத்தை பெற்றுட்ட பிறகுதான் அந்த ஸ்தானத்தை அவனுக்கு கடவுள் கொடுக்க விரும்புறாரு. ஸோ என்ன ஞானம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தரை அறிகிற அறிவை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக நம்ம ரெடியா இருக்கணும். we must be ready. பாருங்க, இது என்ன டீச் பண்ணுதுன்னா, death to the old sin. பழைய பாவங்களுக்கு எல்லாம் நம்ம மறிக்க போறோம். அல்லேலூயா. பழைய பாவங்கள் நம்ம வாழ்க்கையில இனியும் பழைய பாவங்கள் இருக்காது. அதுக்காக நம்ம பாவம் செய்ய மாட்டோம்னு கிடையாது. பட் நம்ம பழைய பாவங்கள் எல்லாத்தையும் ஒழிக்க போறோம். இது ஒரு சிம்பல். ஓகே. ரெண்டாவது, இது ஒரு பாருங்க, பேரியல் ஆஃப் த ஓல்ட் நேச்சர். பழைய சுபாவங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம என்ன செய்ய போறோம்? புதைக்க போறோம். we are not going to use this. இந்த சுபாவத்துல நம்ம வாழ மாட்டோம். மறுபடியும் நீங்க எழும்பும் போதுல எவ்விதமாக கர்த்தர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அது போல கர்த்தருக்குள்ளாக நீங்க என்ன செய்யறோம்? நம்ம எழும்பி வர போறோம். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இனியும் மரணம் கிடையாது. நம்மளுக்கு மரணம் கிடையாது. கர்த்தர் அறிந்த பிள்ளைங்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் காரியம். பேப்டிசம்னா தட் இஸ் த மீனிங் ஆஃப் பேப்டிசம். ஓகே. ஸோ இந்த காரியத்துல நம்ம முதல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரணும். சரி, எனக்கு ரொம்ப பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போறேன். ரெண்டாவது, வாட் இஸ் பேப்டிசம்? பாருங்க, ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க, வாட் இஸ் பேப்டிசம் அப்படின்னு. பேப்டிசம் என்பது ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு, பேப்டிசம் இஸ் an outwards expression of an inward spiritual reality. ஏன்னா பாருங்க, வெளியில நம்ம ஒரு காரியத்தை காமிக்கிறோம். என்னன்னு? பழைய காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு ஒளிஞ்சிருச்சு. தண்ணிக்குள்ள ஒரு மனுஷன் மூழ்கி பழையவைகள் எல்லாம் போயிடுச்சு. இனியும் எனக்கு கிடையாது. என் பாவம் கழுவப்படுது. கர்த்தர் என்னுடைய பாவத்தை எடுத்துட்டார். இது பிராக்டிக்கலாக நம்ம செய்யறோம். பிராக்டிக்கலா செய்யும் போதுல நம்ம எழும்பும் போதுல கர்த்தருக்காக நம்ம எழும்புறோம். இது ஆவிக்குரிய ரீதியில பாத்தீங்கன்னா நம்ம உள்ளான ஒரு ஆவிக்குரிய காரியம் நடக்குது. மீன்ஸ் நம்மளுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யறோம்னா, பழையவைகள் முடிஞ்சிச்சு, புதிய காரியங்கள் மாறினது அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ளாக வரணும். நான் பலமுறை இந்த சாட்சியை நான் சபையில சொல்லியிருக்கேன். நான் 1ஆம் தேதி மே நான் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குறேன். 1ஆம் தேதி மே கர்த்தருக்காக நான் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். 1994.
93 அந்த நாள் நான் ஒப்பு கொடுக்கும் போதுல நான் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்த அந்த 8 நாள்ல 8ஆம் தேதி எனக்கு கொண்டு போய் இந்த சித்தியாவன் பகுதியில துல்லோபத்தி என்ற ஒரு பீச்ல கொண்டு போய் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. எத்தனை நாள்ல? ஒன்லி 8 days. பல மாதங்கள்ல பல வருஷங்களே எனக்கு 19 வயசு இருந்துச்சு. ஐயா நீ உண்மையா தீர்மானிச்சிட்டியா கர்த்தருக்காக நீ ஓடுவன்? எஸ் அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்தபடினால எனக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. என்றைக்கு அந்த ஞானஸ்தானத்தை நான் பெற்றுக்கொண்டேன் எனக்குள்ளாக ஒரு ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் இனியும் பழைய மனுஷன் அல்ல, நான் இனியும் பழைய ஜீவியத்துல வாழ மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளாக நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஸ்மோக்கர். அந்த சிகரெட் எல்லாத்தையும் தூக்கி போடுவதுக்கு கர்த்தர் அந்த நிமிடம் எனக்கு, அந்த நாட்களில எனக்கு அந்த தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அந்த ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். என்னைக்கு ஞானஸ்தானத்தை அந்த 8 நாள்லயே கொடுத்தாங்களோ, மறுபடி எவ்வளவு டெம்டேஷன் வந்தாலும் நான் திருப்பி அந்த பழைய போல. புரியுதுங்களா? இது வெளிப்புறமா நான் செய்தபடினால எனக்கு உள்புறத்துல, அதாவது உள்ளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை என்னால உணர முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. சோ இதுதான் ஞானஸ்தானம். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். வாசிங்க, மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. பாருங்க, இப்ப அடுத்தது இந்த ஞானஸ்தானத்தை கொடுக்கிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில கொடுப்பார்கள். இதுவும் ஒரு பெரிய குழப்படி. உலகத்துல இன்னைக்கு பல விதமான ஞானஸ்தானங்கள் இருக்கு. சிலவங்க வெறும் இயேசுவின் நாமத்துலதான் கொடுக்கணும். பிதாவை ஏன் கூப்பிடுறீங்க? பரிசுத்த ஆவியான யாரை கூப்பிடுறீங்க? இயேசுதான உலகத்துல இது ஒரு உதாரணமாக சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல நம்ம எடுக்கும் போதுதான் நம்மளுக்கு ஓவரால் பரிபூர்ணம் வரும். அதெல்லாம் நான் கீழே பகுதியில சொல்றேன். அடுத்தது மார்க் 16:16 வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். சரி, இந்த பேப்டிசம் எடுத்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? சொல்லுங்க. இப்ப நம்ம பேப்டிசம் எடுத்துட்ட பிறகு ஆர் வி சேவ்ட்? பேப்டிசம் நம்ம ரட்சிப்புக்குள்ள இது கிடையாது. பாருங்க, நான் இங்க போட்டிருக்கேன், பேப்டிசம் does not save us, but it testifies the salvation that has been taken place through the faith in Jesus Christ. அப்படின்னா இந்த பேப்டிசம் எடுக்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்படல. ஆனா அது என்ன செய்யுதுன்னா நம்மள டெஸ்டிஃபை பண்ணுது. அதுதான் நம்மளுக்கு ஒரு சாட்சியா நிக்குது. என்னன்னு, நான் கர்த்தருக்குள்ளாக நிக்கிறேன், விசுவாசத்துல நிக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசத்துல நிலையா நிப்பேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் எந்த சூழ்நிலையில கர்த்தரை விட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, நான் ஞானஸ்நானத்தை பெற்றுட்டேன்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இது ரொம்ப கொலைப்படி. இதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்தவன்னு சொன்னா நான் ஞானஸ்நானத்தை எடுத்திருக்கணும், கரெக்டா நான் ஹோலி கம்யூனியன் அட்டெண்ட் பண்ணிடணும். அப்படி இல்லை. நம்ம இங்க ஒரு சாங்கிய சம்பிரதாயம் நடத்தல. அல்லேலூயா. இது என்ன, இதோடைய அர்த்தம் புரியணும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்காக நிலையா நிக்கணும். எதுல நிலையா நிக்கணும்? விசுவாசத்துல நிக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, இது 2வது பாயிண்ட். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? the meaning of baptism. பேப்டிசம்னா நம்ம முழுக்க எடுக்கப்படுவோம். அல்லேலூயா. 2வது, வாட் இஸ் பேப்டிசம்? என்ன பேப்டிசம்னா நம்மளுடைய அவுட்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஷன். அதாவது நம்ம செய்யற செயலானது நம்ம உள்ளான மனுஷனுக்கு ஒரு ஒரு உணர்வை கொடுக்கும். சரி, 3வது ஒரு காரியம் பார்ப்போம். why believers should baptize? எதற்காக விசுவாசி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும்? முதல்ல நம்ம வாசிச்சோம், மத்தேயு 28:19-20 வாசிச்சோம். இன்னொரு வாசிங்க, இல்ல திருப்பியும் மறுபடியும் வாசிங்க.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுவே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இது ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம். அல்லேலூயா. எதற்காக why we should baptize னா ஆண்டவர் சொன்னது, தன் சீடன்கிட்ட சொன்ன அந்த காரியம். அல்லேலூயா. பல காரியங்கள் நம்ம இந்த பைபிள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்றான், அவன் ரட்சிக்கப்படுறான், அவன் இயேசுடைய ரத்தத்தினால தன் பாவத்தை கழுவுறான், வாயில அறிக்கை செய்யறான். அதுக்கு பிறகு அவன் உணர்றான், இயேசு எனக்காக மரித்தார், எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டார், அவர் ரத்தத்தினால என்னை சுத்திகரித்தார், எனக்காக மரித்தது மட்டும் இல்ல 3ஆம் நாள் உயிர் தெளிந்தார்னு நம்ம இதை எப்பொழுதும் சொல்லுவது உண்டு. அல்லேலூயா. சோ இதுல நம்ம என்ன விசுவாசிக்கணும்னா, இந்த காரியம் நம்ம சிந்தனையில இருக்கணும். எப்பயுமே இந்த காரியம் நம்ம சிந்தனையில இருக்கணும். இததான் ஆண்டவர் அப்படி அந்த காரியத்தை உணர்ற அன்றைக்கே இயேசுவ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். அவனை விசுவாசின்றாரு, இதோட முடிப்பதல்ல. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 2 பேரா போய் அவங்கள சீடராக சொல்றாரு. எப்படி சீடராக சொல்றாரு? அவங்களுக்கு இந்த ஞானஸ்தானத்தை கொடுத்து பரிசுத்த ஆவினால அவங்க உணர்ந்து அவங்க ஞானஸ்தானத்தை பெற்றாங்கன்னா அவங்க சீடராக மாறுறாங்க. சரிங்களா? இன்னொரு வாசனை கூட வாசிப்போம், கொஞ்சம் சிம்பிளான வாசனங்களை வாசிக்கலாம். அதே 3:17 சாரி, இது ரொம்ப இருக்கு, எங்க வாசிப்போம்? ஓகே பரவாயில்ல. 3ஆவது அதிகாரம் 17-18 வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரர். இது யாருக்கு நடக்குது? இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்குது. இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. தொடர்ந்து அவ்வளவுதான். 13 படிக்கணுமோ? ஆமா, சாரி, நான் 15 படிச்சேன். அப்பொழுது யோவான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்து வரலாமா என்றான். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தன்மேல் வருகிறதை கண்டார். சரி, பாருங்க, இங்க முதல்ல ஆண்டவர் தன் சீடர்களுக்கு சொல்ற ஒரு காரியம், ஜீசஸ் கமாண்ட் இட், போய் எல்லாத்தையும் ஞானஸ்தானத்தினால கொடுங்கன்னு. 2வது, இயேசுவே அந்த பேப்டிசம் எடுக்கிறாரு. பாருங்க, நம்மலாம் பாவ மனுஷர்கள். ஓகே, நம்ம ஒரு பாவ ஜீவிக்கணும். ஓகே, நம்ம போய் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்றோம், பழையவைகள் ஒளிந்ததாக புதியதாக மாறுதுன்னு. அவர் என்ன பாவம் பண்ணாரு? இயேசு என்ன பாவம் பண்ணாரு? ஒன்றுமே கிடையாம அவரு என்ன செய்யறாரு? அவரே அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்றாரு. ஜீசஸ் himself was baptized. அவரையும் யோவான் என்ற ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அல்லேலூயா. சோ இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த ஞானஸ்தானம் இம்பார்ட்டன்ட். இயேசுவே ஞானஸ்தானத்தை பெறும் போதுல நம்மளுக்கு நத்திங். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஆக்சுவல் சிம்பிளைஸ் தட் நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்தது. இயேசுவே சிம்பிளைஸ் செய்யறாரு. ஸோ யாராலையும் சொல்ல முடியாது இது தேவையில்லை. சில நேரத்துல சில காரியங்களை ஜனங்க வாக்குவாதம் பண்ணும் போதுல பேப்டிசம்லாம் தேவையில்லை, அது 2000 வருஷத்துக்கு முன்னே செஞ்சாங்க, அது தேவையில்லைன்னு கிடையாது. இயேசு கிறிஸ்துவே அதை செய்தார். அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமா இருந்திருக்கிறார். அவர் ஒரு சாங்கியத்தை செய்யல, ஒரு சம்பிரதாயத்தை செய்யல, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வரவில்லை. அவர் என்ன செய்யறாரு? அவரே பேப்டைஸ் பண்ணாங்க. ஸோ ஜீசஸ் command that we should be baptized. 2வது, ஜீசஸ் himself was baptized. இயேசுவே பேப்டிசம் எடுத்தாரு, ஞானஸ்தானத்தை எடுத்தாரு.
மூன்றாவது obedient to Christ. வாசிங்க இது யோவான் 14:5. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க. அப்படின்னா ஆண்டவர் வந்து பாருங்க, இந்த கொமாண்டை கொடுத்துட்டாரு, அவரோட கற்பனைகளை கொடுத்துட்டாரு, அவரோட காரியங்களை கொடுத்துட்டாரு, அவரோட கமாண்ட்மெண்ட்ஸை கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம அதை கை கொள்ளணும். இன்னைக்கு ஏன் அவங்களெல்லாம் வந்து நாங்கள் என்கரேஜ் பண்றோம், வாங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழைய காரியங்கள் எல்லாம் போட்டுருங்க. பாருங்க, நோபடி இஸ் பர்ஃபெக்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் உண்மையா சொல்றேன், யாரும் வந்து பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. யாரும் ஞானஸ்தானத்தை பெற்றுட்ட பிறகு நான் 100% நான் பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லணும். பட் இதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு சேலஞ்ச். டே பை டே, தினந்தோறும் அவருக்குள்ளாக நம்ம நிலையாக நிற்கும் போதுல பழைய காரியங்களை விட்டு பழைய சுபாவங்களை விட்டுட்டு பழைய பழக்க வழக்கங்களை விட்டுட்டு கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு தீர்மானத்துல obey to Christ, என்னெல்லாம் அவர் சொன்னார், அவரோட கமாண்ட்மெண்ட்ஸை பிடிச்சிக்கொண்டு நம்ம செய்வதுதான் நம்மளோட ஜீவியம். ஆமென். சரி, நான் இதை சுருக்கமாக முடிக்கிறேன். எதற்காக? why should a believer be baptized? பாருங்க, ஒரு விசுவாசியா நம்ம வரோம், இயேசு ஏற்றுக்கொண்டு வரோம், ஏக நன்மையும் கிருபையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்யறாங்க. ஆனா அந்த ஞானஸ்தானத்தை பெறும்போது இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவரோட வார்த்தை சொல்ல, அவரே சொல்றாரு நம்மள பேப்டிசம் எடுங்கன்னு. இயேசு கிறிஸ்துவே ஒரு உதாரணமாக எடுத்தாரு. அவரோட வார்த்தை சொல்லுது, என்னோட எல்லா கட்டளைங்களும் நீங்க கை கொள்ளும் போதுல கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. இன்னும் நிறைய இருக்கு இதுல, பட் ஐ கேனாட் கோ ஆன். எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குதுனால கொஞ்சம் சுருக்கமாக சொல்றேன். சரி, 3 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம் இது வரைக்கும். ஓகே, முதலாவது என்னது, பேப்டிசம்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது வாட் இஸ் மீனிங், பேப்டிசம் அர்த்தத்தை பார்த்தோம். ரெண்டாவது வாட் இஸ் பேப்டிசம். மூணாவது யார் அந்த பேப்டிசம் எடுக்கணும். ஸோ எல்லாரும் எடுக்கணும். கர்த்தர் கொடுத்த கட்டளை யாருக்கு? எல்லாரையும் சீடர் ஆக்குங்க, எல்லாருக்கும் பேப்டிசம் கொடுக்கணும், எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆமென். எல்லாரும் என்னோட இருக்கீங்க தானே? கொஞ்சம் தம்ஸ் அப் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாம் இருக்கீங்களா? கேட்குறீங்களா? அல்லேலூயா. 2 வீடியோ வேற அடைச்சிருக்கு. யார் அது? நிறைய வீடியோங்களை அடைச்சிட்டாங்க. ஐயா, கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் தொடங்க, கொஞ்சம் லைவ்லியா இருங்க. கொஞ்சம் லைவ்லியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஓகே, we go on. Praise God. அடுத்தபடியாக 4வது பாயிண்ட் போவோம். Where should baptism be done? எங்க இந்த பேப்டிசம் கொடுக்கணும், எங்க இந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கணும்? இது ரொம்ப பேருக்கு டவுட். ரொம்ப பேர் கேட்பாங்க, ஆத்துல கொடுக்கணுமா, கடல்ல கொடுக்கணுமா, தொட்டியில கொடுத்துடலாமா? ஸோ நம்ம பார்ப்போம். முதல்ல சில உதாரணங்களை படிப்போம். ஓகே, வாசிங்க மத்தேயு 3:6. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவ்வளவு ஞானஸ்தானம் பெற்றார்கள். அநேகர் வந்து யோர்தான் நதி அப்படின்னா ரிவர், அந்த நதியில போயிட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். திருப்பி யோவான் 3வது அதிகாரம் 23 வாசிங்க. 3:23. சலீம் ஊருக்கு சமீபமாக ஐன் என்ற இடத்தில் தண்ணீர் மீதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். இது வந்து நிறைய ஒரு இடத்துல தண்ணி என்ன கேட்டீங்கன்னா ஒரு கோலம் மாதிரி இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துல அந்த இடத்துல வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. கீழே இன்னொன்னு வாசிங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 36, 37, 38 வாசி. இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். சரி, அதற்கு பிலிப், நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அதை அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறான் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தி சொன்னான்.
அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். சரி, பிலிப் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். சரி, விட்டுருவோம். இப்ப இதுல என்ன நம்ம பார்த்தோம்னா, பைபிள் எக்ஸாம்பிள்ஸ் எங்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. வேர் ஷுட் பேப்டிசம் பி டன்? தண்ணீர் இருக்கிற இடத்துல பேப்டிசம் செய்யலாம். அல்லேலூயா. எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ, அது ஆறா இருக்கட்டும், ஒரு குளமா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், இந்த முறை நம்ம சபையிலேயே சர்வீஸ் முடிஞ்ச உடனே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு கோலம் கட்டி அதுல தண்ணீரை நிரப்பி அங்கே நடத்த போறோம். ஸோ எங்க தண்ணீர் இருக்குதோ அந்த இடத்துல நடத்தலாம். பேப்டிசம் ஷுட் பி டன் வேர் there is sufficient water. சில சபைகள்ல அவங்க வந்து டேங்க் கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல் கான்செப்ட்ல வச்சிருப்பாங்க, அங்க பேப்டிசம் நடத்துவாங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் இப்போ பேப்டிசம்க்கு ஆயத்தப்படுகிறீங்களோ, இந்த மாதத்துல வருகிற மாதத்துல 1ஆம் தேதி ஆஃப்டர் த சர்வீஸ் நம்மளுக்கு வந்து பேப்டிசம் கொடுக்க போறாங்க. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் நீங்க கலந்து கொள்ற அநேகர் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. பிடி பகுதியில நம்ம மறுபடியும் ரீஸ்கெட்யூல் பண்ணி ஒரு இடத்துல நம்ம செய்யலாம். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது, when should a person be baptized? எப்ப இந்த பேப்டிசம் எடுக்கணும்? இது பிப்ளிக்கல் ஆர்டர். ஒண்ணு, விசுவாசியா இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, மனம் திரும்பி இருக்கணும். அப்புறம் தான் பேப்டிசம், பி பேப்டைஸ். ஆமென். சரிங்களா? இந்த மூணு காரியமே should take place. வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. சரி, இது வந்து ஓகே. பேப்டிசம் வந்து நார்மலி இதுல ஏன் இப்படி உங்களுக்கு வந்து சில இது வந்து கன்ஃபியூஸா இருக்குன்னா, பரிசுத்த ஆவிலையும் ஒரு ஞானஸ்தானம் உண்டு. பரிசுத்த ஆவில பெறுவது அது ஒரு விதமான ஞானஸ்தானம். அசுத்தங்கள் நம்மளை விட்டு போவோம், பரிசுத்த ஆவியான நம்மளுக்குள்ளாக வருவார். தண்ணீர் ஞானஸ்தானம் இட் சிம்பலைஸ் ஒரு டைப் ஆஃப் பேப்டிசம். அது நம்ம வந்து தண்ணீர்ல மூழ்கி பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, புதிய மனுஷனாக மாறுறேன். ஸோ a person எப்ப நம்ம பேப்டைஸ் பண்ணணும், முதல்ல நம்ம ஃபுல்லா கர்த்தரை விசுவாசிக்கணும். 100% நான் தேவனை விசுவாசிக்கிறேன். God is everything in my life. Amen. அந்த முடிவு எல்லாரும் எடுக்கணும். God is everything in my life. Hallelujah. அந்த விசுவாசம் வரணும். ரெண்டாவது, மனம் திரும்பணும். பழையவைகள் எல்லாம் நான் வீசுறேன். இது வரைக்கும் நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் பொய் சொல்லியிருக்கேன், ஏமாத்திருக்கேன், திருடி இருக்கேன், தப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன், எல்லாம் இல்ல. இனியும் வந்து நான் கர்த்தருக்காக நிப்பேன். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை விரும்புவேன். ஒரு மனம் திரும்புதல், சிந்தனை மாறும், உள்ளம் மாறும், வழிகள் மாறும். இது மூணையும் மாத்திரம் இந்த மாதிரியான ஒரு காரியம். அப்பொழுதுதான் நம்ம இந்த ஞானஸ்தானத்தை பெற முடியும். அல்லேலூயா. சிந்தனை மாறல, என் உள்ளத்துல இன்னும் பாவம் ஆசை இருக்கு, சிந்தனை எனக்கு ஒப்பு கொடுக்க முடியல, இல்ல என் வழிகள் அங்கதான் போகுது, பாவம் செய்யதான் போகுதுன்னீங்கன்னா நீங்க பெட்டர் டோன்ட் டேக் இந்த ஞானஸ்தானத்தை எடுக்காதீங்க. பட் as I tell you all, nobody is perfect. அல்லேலூயா. எனக்கு ஒரு நாள் ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுத்தார், என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க. 8வது நாளில எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தாங்க. அன்றைக்கு அந்த ஞானஸ்தானத்தை பெற்று அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பேட்டனை பாஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் கர்த்தருக்காக ஓட கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் பின்ன நோக்கி பார்க்கறது இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிப்பன்ற ஒரு பலன் இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விசுவாசிக்கிறேன், மனம் திரும்புறேன். அதே வேளையில கர்த்தருக்காக நான் ஞானஸ்தானத்தை பெற்றேன், கர்த்தருக்காக ஓடுறேன். அல்லேலூயா. அந்த தீர்மானம் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஸோ பேப்டிசம் வந்து இந்த விசுவாசம் இல்லாம, இல்லை எனக்கே தெரியல, எனக்கு நான் ஆண்டவருக்குள்ள இருக்கலாம் இல்லையான்னா பெட்டர் டோன்ட் டேக். ஏன்னா நம்ம அதை புரிந்து எடுப்பதுதான் நல்லது. நான் தான் முதல்ல சொன்னேன், எவன் ஒருத்தன் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்தானத்தை பெற முடியும். அதான் ஞான ஸ்தானம். அல்லேலூயா. ஞானத்தை பெற்று அந்த ஸ்தானத்தை, ஞானத்தை இருக்கும் போதுல அந்த ஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாட்டினா நம்ம காணாம போயிடுவோம். ஞானம் இல்லைனாலும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி இது. சரி, ஹவு டு பி பேப்டைஸ்? எப்படி நம்ம இந்த வந்து
இந்த பேப்டிசம் நம்ம எடுக்கணும். பிப்ளிக்கல் ஸ்டெப் நான் சொல்றேன். இது கடகடன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. முதல்ல நம்ம தேவனோட வார்த்தைய நம்ம பார்க்கிறோம். ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவரோட வார்த்தையை கேட்கிறோம். வாசிங்க 10. ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தினால வரும். சோ அந்த வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளாக வரணும். இதுதான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது மார்க் 16:14 வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இது என்ன விசுவாசம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. பிலீஃப் இன் கிரைஸ்ட். கர்த்தரை விசுவாசிக்கும் போதுல நம்ம ரட்சிக்கப்படுவோம். அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டினா நம்மளுக்கு அந்த எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஓகே, அடுத்தது வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி வரங்களை பெறுவீர்கள். அப்படின்னா நம்ம கான்ஃபெஸ், நம்ம நாவல என்ன சொல்றோம்? நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்றோம், அறிக்கையிடுறோம். அதனாலதான் ஒருத்தவங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தும் போதுல நம்ம சொல்லுவோம், நீங்க இப்படி சொல்லுங்க, ஏசப்பா என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ரட்சிங்க, உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய சொல்றோம். ஏன் அதை ரிப்பீட்லி செய்ய சொல்றோம்னா, அப்ப அது செய்யும் போதுல நம்ம ஆண்டவருக்குள்ளாக ஒரு பலமா இருக்கும். we confess by faith. விசுவாசத்துல அதை அறிக்கை செய்யறோம். கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஞானஸ்தானத்தை பெற முடியும். then we will be baptized. அப்போஸ்தலர் வாசிச்சோம் 8வது அதிகாரம் 36, 37, 38. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஞானஸ்தானத்தை பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. தம்ஸ் அப் போடுங்க. எல்லாம் இங்கதானே இருக்கீங்க? கொஞ்சம் சவுண்ட் கொடுத்தீங்கன்னாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் எந்த கேள்வி இருக்கா? கேள்விகள் இருக்கா? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஒரு கேள்வி இல்லையா? எங்க நம்ம குட்டீஸ பிடிப்போம்? எங்க ஜோஷுவா? ஜோஷுவா, கேள்வியே. ஓகே, தொடர்ந்து போவோம். அடுத்தது 7வது மெத்தட் ஆஃப் பேப்டிசம். இது பிப்ளிக்கல்லி மெத்தட். நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன். மெத்தட் நம்ம தண்ணியில மூழ்கி எடுக்க வேண்டிய ஒரு இது. இம்மர்ஸ் ஃபுல்லி. ஒரு மனுஷன் பேப்டிசம் எடுக்கிறானா அவரை கொண்டு போய் தண்ணியில கம்ப்ளீட்லி மூழ்கணும். இன்னைக்கு உலகத்துல பல விதமான பேப்டிசம் ஓடுது. சிலவங்க தண்ணீரை அப்படி தெளிச்சிருவாங்க. தண்ணீரை தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. பிறந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஐ வுட் சே நாட் அ கரெக்ட் டீச்சிங். சரியான போதனை கிடையாது. ஒரு மனுஷன் வளர்ந்து வரும் போதுல கர்த்தருக்காக ஓடுவதற்கு தீர்மானிக்கும் போதுல நம்ம கொடுத்தோம்னா அது நல்லது. அல்லேலூயா. சிலவங்க கேட்பாங்க, சின்ன வயசுல இப்ப திடீர்னு ஒருத்தன் கர்த்தருக்குள்ளாங்க நித்திரை ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்ப கர்த்தருக்கு போக மாட்டாங்கன்னு. நாட் நெசசரி. ரட்சிப்பு வேற, ஞானஸ்தானம் வேற. கர்த்தருக்காக ஓடும் போதுல ஞானத்தை பெற்று பேப்டிசம் பட்டு ஓடணும்னா அது வேற கதை. ஸோ இந்த மெத்தட் ஆஃப் பேப்டிசம் தண்ணீர்ல முழுசாக மூழ்கணும். ஸோ இன்னைக்கு அநேகர் அடுத்த வாரம் வர போறீங்க. அநேகருக்கு நான் சொல்லிடுறேன், நல்ல கொஞ்சம் மாத்து ட்ரெஸ்ஸிங்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் யாராவது வந்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், ஒரு நல்ல பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. நம்மளே ஒயிட்னு சொல்லுவாங்க. ஒயிட் ரொம்ப டிரான்ஸ்பேரண்டா இருக்கும். பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா உங்களை கொண்டு போய் தண்ணீர்ல மூழ்கி எடுப்போம். ஸோ கிளீன் ட்ரெஸ்ஸிங்கா இருக்கணும். அசிங்கமா இருக்கக்கூடாது. ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்துடாதீங்க. ப்ரெசன்டபிளா இருக்க பாருங்க. ஏன்னா யார் முன்னைக்கு நிக்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் முன்னைக்கு நிக்கிறோம். சரிங்களா? ஸோ நல்ல ட்ரெஸ்ஸிங். ஆம்பளைங்களுக்கு கூட ஒரு ஃபுல் சூட் போட்டு பிரச்சனை இல்லை. மூழ்கி எடுத்துட்டு நீங்க போய் மாத்திருங்க. சூட் இல்லை, ஐ மீன் டிஷர்ட், ஒரு நல்ல டிஷர்ட்டு, ஒரு லாங் பேண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. முழுக்கிட்ட பிறகு நீங்க மேல போய் மாத்திக்கலாம். ஓகே, கிளீன் ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும். ஒரு ப்ரெசன்டபிளா வாங்க. சரிங்களா? உங்களுக்கு தண்ணீர்ல மூழ்கிற மாதிரி வச்சுக்கங்க. விட்டு பிளாக் டிஷர்ட், ஒரு பிளாக் பேண்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல.
ட்ராக் சூட் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கிளீனா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ உள்ள ஞானஸ்தானங்கள் சில வீடியோஸ் எனக்கு அனுப்பி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நீங்க ஞானஸ்தானம் கொடுப்பீங்களான்னு. அதெல்லாம் கேட்டது எனக்கு தலையை சுத்திருச்சு. அவங்களே என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல, அவங்க போயிட்டு தண்ணிக்குள்ள அவங்களே மூழ்கி குராசை போட்டு ஏஞ்சி வந்துடுறாங்க. சரி, இவ்விதமாக இருக்கக்கூடாது. தண்ணியில மூழ்கிதான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இதை நான் சுருக்கமா வைத்துக் கொள்கிறேன். அடுத்தது இந்த டைப்ஸ் ஆஃப் இது நான் முதல்ல சொல்லிட்டேன். டைப்ஸ் ஆஃப் பேப்டிசம். தண்ணீர் ஞானஸ்தானம் இருக்கு, இதை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் உண்டு. பேப்டிசம் baptize into Christ ஒரு வசனம் கூட இருக்கு. For as many as you who are baptized into Christ have put on Christ. அதாவது கர்த்தருக்குள்ளாக நம்ம பேப்டைஸ் ஆகுது. இது ஒரு டைப் ஆஃப் பேப்டிசம். அப்படின்னா ஆண்டவர் தான் நம்ம மூலியமா வெளிப்படணும். கர்த்தருக்குள்ளாக நம்ம இருக்கும் போதுல நம்மளை பார்த்தாவே கிரைஸ்ட் நம்ம வெளிப்படுத்தணும். நம்மளை பார்க்கும் போதுல ஒரு மாதிரியா பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியதான் கர்த்தருக்குள்ளாக நம்ம பேப்டைஸ் பண்ணல. Our baptism should, the moment you are baptized in Christ, God must reveal in you. அவரோட குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம மூலியமாக வெளிப்படணும். அதுக்காக கர்த்தரை போல வேஷம் போடுவதல்ல, நான் சொல்றது கேரக்டர். அப்புறம் பேப்டிசம் ஆஃப் சஃபரிங், இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. சரி, இதை விட்டுருங்க. ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் பேப்டிசம், இதுதான் டைப்ஸ் ஆஃப் பேப்டிசம். நான் இது நோட்ஸ் உங்களுக்கு அப்புறம் போஸ்ட் பண்றேன். முடிஞ்சவர்கள் படித்து பாருங்க, முடியாதவங்களுக்கு தமிழ்ல தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போடணும். Who can be baptized? யார் இந்த பேப்டிசம்ல இருக்க முடியும்? சரி, இதை கொஞ்சம் பார்ப்போம். நீங்க இதை ஆராயிரம் ஒரு நேரம். முதல்ல வாசிச்சோம் மார்க் 16:16. நம்ம விசுவாசிக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். We must be a believer in Christ. We should believe Christ first. பேப்டிசம் என்பது, அதாவது ஞானஸ்தானம் என்பது ஒரு சாங்கியம் கிடையாது, ஒரு சம்பிரதாயம் கிடையாது. கர்த்தருக்குள்ளாக இருக்கிறதுனால இதை நான் எடுத்துதான் ஆகணுன்றது கிடையாது. நம்ம முதல்ல ஆண்டவர் அறிஞ்சிருக்கணும், விசுவாசிக்கணும், ஒரு விசுவாசியாக காணப்படணும். இல்லாட்டினா we cannot be baptized. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Only those who believes, repent and confess Jesus நம்பி வாழ்றாங்களோ, மனம் திரும்பிட்டாங்களோ, ஆண்டவரை இயேசுதான் ஆண்டவர் என்று நாவல அறிக்கை செய்யறாங்களோ, அவங்கதான் ரட்சிப்புக்குள்ளாக இருக்கணும். அப்படின்னு ஞானஸ்தானத்தை எடுக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல ஒரு டவுட் இல்லை, இவர் ஆண்டவரா இல்லையா அப்படின்னீங்கன்னா கிடையாது. பெட்டர் டோன்ட் டேக். பட் இது என்னன்னா, இயேசு நம்புற அத்தனை பிள்ளைகளும், விசுவாசிக்கிற யாவரும், மனம் திரும்பின யாவரும், இயேசுதான் ஆண்டவர்னு ஒரு தீர்மானம் எடுத்த யாவரும் இந்த ஞானஸ்தானத்தை பெறலாம். சரிங்களா? இதுதான் who can be baptized. நம்ம தான் those who believe in Christ. Amen. சரி, 10வது baptism as an act of covenant act. சரி, இது வாசிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 11-12. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாமிசத்துக்குரிய பாவ சரீர களைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவர்கள் பெற்றார்கள். ஞானஸ்தானம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். சரி, நான் சிம்பிளா சுருக்கமா சொல்றேன். இது ஆக்ட் ஆஃப் கவர்னன்ட். பேப்டிசம் மார்க்ஸ் என்ட்ரி இன்டு a new covenant. ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம வருவோம். அல்லேலூயா. பழைய காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவோம். தமிழ்ல சொல்றேன்னா, இது பழைய ஏற்பாட்டின் காலத்துல விருத்த சேதனை செய்வாங்க. அதை விட்டுட்டு புதிய ஏற்பாடுல நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்யறோம். சரிங்களா? ஒரு விருத்த சேதனை போல
சரி, இது நான் ரொம்ப அட்வான்ஸா நான் போக விரும்பல. நான் கொஞ்சம் சுருக்கமான காரியங்களை மட்டும் சொல்றேன். ஓகே, அடுத்து நம்ம இது வாசியம் 2 கொரிந்தியர் 5:7 வாசிங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். 5:17 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்து ஞானஸ்தானத்தை நம்ம பெறோம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போன, நீங்க ஒரு புது சிஷ்டியாக காணப்படுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாட்டினா நம்மளுக்கு இந்த வந்து பழைய காரியங்கள் நம்மளுக்குள்ளாக இருக்குன்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஞானஸ்தானத்தை எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா, எனக்கு ஒன்றும் பழைய காரியங்கள்லாம் பழைய காரியங்கள்லாம் இருக்கு பாஸ்டர், அது என்னை விட்டு போக மாட்டேங்குது, நான் போகணும்னு நினைச்சாலும் முடியலன்னுவாங்க. அதெல்லாம் தவறு. அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன. ஆமென். சரி, I want to open to everybody. உங்களுக்குள்ளாக என்ன கேள்வி இருக்கு மட்டும் நம்ம தியானிச்சு நம்ம இன்னும் 10 நிமிஷத்துல முடிக்கணும். என்ன தியானிச்சோம், என்ன கேள்விகள் இருக்கு? தயவு செஞ்சு கொஞ்சம் கேள்விகள் கேளுங்க. ஹலோ, குர்ரான சவுண்ட் வரலையா? எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க? ஹல்லேலூயா. பட் இருந்தாலும் இதுதான் கான்செப்ட். பேப்டிசம்னா நீங்க ஒரு புதிய மனுஷனாக மாறப்படுறீங்க. ஸோ இதை குறித்து இன்னும் உங்களுக்கு நிறைய கேள்வி இருந்துச்சுன்னா என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி கேளுங்க. அநேகருக்கு நம்பர் இருக்கும், இல்லைன்னா பாஸ்டர் கிட்ட வாங்கி கேட்கலாம், இல்லை நீங்க பாஸ்டர் ஜோனத்திற்கும் அடிச்சு கேட்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில முடிந்தவர்கள் அடிச்சு கேளுங்க. யூ கேன் திஸ் ஒன். கர்த்தர் சித்தமானாலும் அடுத்த முறை நான் வந்து சர்ச்சிலே நான் செய்ய விரும்புறேன். எஸ்பெஷலி பிடியில வந்து நம்ம சர்ச்சிலே செய்வோம். சரி, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பேப்டிசம் வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். இதுல இருக்கிறது ஆங்கில வாசிக்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் உட்காந்து சும்மா நோட்ஸை மட்டும் படிங்க. அந்த பாயிண்ட்ஸ் 19 பாயிண்ட்ஸ் இருக்குங்க, அது மட்டும் படிச்சீங்கன்னா போதும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதை மட்டும் சும்மா படிச்சீங்கன்னா ஜஸ்ட் அந்த கீ பாயிண்ட்ஸ் பாருங்க. கண்டினியூ ஃபெய்த்ஃபுல் ஆஃப்டர் இது அப்படின்னு படிச்சீங்கன்னாவே போதும். சரிங்களா? பாருங்க, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்பதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு நீங்க எப்படி இருக்கணும்? ஓகே, நான் சுருக்கமா சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ஏன்னா எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. 1 hour தான் கொடுத்தாங்க. சரிங்களா? என்ன நம்ம எப்படி இருக்க போறோம்னா, நம்மள வந்து ஒரு மனுஷன் பார்க்கும் போதுல நம்மளுக்குள்ளாக யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இயேசுவை பார்க்கணும். ஆமென். அப்படின்னா அந்த கேரக்டர், அந்த குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ளாக இருக்கணும். சரிங்களா? ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு கேரக்டர் நம்மளுக்குள்ளாக இருக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Baptism affirms that we are new identity in Christ. நம்மள வந்து கிறிஸ்துக்குள்ளாக நம்மள வந்து ஜனங்க பார்ப்பாங்க. இவன் ரட்சிக்கப்பட்டா, ஞானஸ்தானம் பெற்று, அப்பதான் நம்மள வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். Hallelujah, we are Christians, we are called to be Christians. Amen. ரெண்டாவது, it talks baptism connects to believer the body of Christ. பாருங்க, நம்ம வந்து என்னைக்கு இந்த ஞானஸ்தானத்தை பெறுகிறோமோ இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல நம்ம ஒரு அவயமாக இருக்கிறோம். இதெல்லாம் பெரிய இது ஆவிக்குரிய காரியங்கள். நான் இதை சொன்னா டைம் ரொம்ப எடுக்கும். இயேசுவோட சரீரத்துல நம்ம வந்து ஒரு அவயமாக இருப்போம். அப்படின்னா the moment நீங்க பழையவைகளை மறித்து நீங்க ஜீவனாக கர்த்தருக்குள்ளாக நீங்க வரும்போதுல நீங்க என்ன செய்றீங்க? you are going to be one of a part in the body of Christ. ஒரு அவயமாக நீங்க காணப்படுவீங்க. யூனைட் இன் கிரைஸ்ட், யூனைட் இன் சர்ச், யூனைட் வித் ஆல் பிலீவர்ஸ். நம்மளோட கனெக்ஷன் பூரா கர்த்தருடைய காரியமா இருக்கும். ஆமென். என்னோட வாழ்க்கையில
கூட்டாளிங்க, நண்பர்கள், ஊர் சுத்தின காலம் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னைக்கு இயேசுவை விட்டுக்கொண்டனோ என்னுடைய கனெக்ஷன் பூரா ஆண்டவர் பிள்ளைங்க தான். சபை காரியங்கள், ஆண்டவர் காரியங்கள், ஆண்டவர் பிள்ளைங்க. ஆமென். நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக காணப்படுவோம். அதுக்காக வெளியில நம்ம போகக்கூடாதுன்னு இல்லை, நம்ம போனாதான் சாட்சி. அவங்க நம்மளை பார்த்து ரட்சிக்கப்படுவாங்க. பட் நம்மளோட சிந்தனை, நம்மளோட ஆலோசனை எல்லாம் கர்த்தருக்குள்ள கிட்ட இருக்கிற ஜனங்கிட்ட இருந்து வரணும். ஆமென். So we must be connected to Christ. Baptism, அதுதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. ரெண்டாவது, baptism must be with faith. விசுவாசம்னா 100% விசுவாசம். இது நம்ம சும்மா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல உங்களை கட்டாயப்படுத்தியோ அதுக்காக எடுப்பது அல்ல. எல்லா காரியத்திலும் நான் கர்த்தரை விசுவாசிப்பேன், அந்த ஒரு தீர்மானம் நம்மளுக்குள்ளாக வரணும். எவ்ரிதிங் இஸ் ஆல் காட். நம்மளுக்கு அந்த காரியம், அந்த நிச்சயத்தை மட்டும் நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்பதான் இந்த ஞானஸ்தானம் நம்ம வாழ்க்கையில கம்ப்ளீட்டா இருக்கும். அல்லேலூயா. அதை எடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சரிங்களா? எல்லா காரியத்திலையும் நம்ம கர்த்தரை மேல விசுவாசமாக வைக்க போறோம். சரி, நான் முடிக்க போறேன். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? பெப்டிசம்னா என்ன, அதோடைய அர்த்தம் என்ன, இந்த காரியத்தெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? எப்படி எடுக்கணும், அதோட ஒழுக்கங்கள் என்ன, மெத்தட் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அதாவது எடுத்துட்ட பிறகு, அதாவது நீங்க தண்ணீர்ல இருந்து வெளியே வந்துட்ட பிறகு நீங்க வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்ற வாழ்க்கையா இருக்கணும். உங்க கனெக்ஷன் கர்த்தருக்குள்ளாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நேரம் இருக்கணும் அவருக்கு. எல்லா காரியத்திலும் அவர் தான் முன்ன இருக்கணும். அந்த விசுவாசம் இருக்கணும். அவரை பிடிச்சிட்டு நீ ஓடுறதுக்கு நம்மளுக்கு அந்த பலன் இருக்கணும். ஊழியம் மட்டும் இல்ல, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, குடும்பத்திலயும் சரி, வாழ்க்கையிலும் சரி, வேலையிலையும் சரி, எதுவா இருந்தாலும் கர்த்தர் தான் நம்மளை முன்ன வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கீ பாயிண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒண்ணு ஒபீடியன்ட். அதாவது இது ஏன் நம்ம செய்யறோம்னா, நம்ம கர்த்தர் மேல ஒரு கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ஆமென். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். நம்ம 100% நம்ம இது ஒரு ரிச்சுவல் இல்லை. ரிச்சுவல்னா ஒரு சாங்கியம் கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. விசுவாசிக்கிறோம், அவ்வளவுதான். இது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளைன்னு நம்ம யோசிக்கிறோம். இட்ஸ் அ கவர்னன்ட். ஆண்டவர் சொன்னது, அதை செய்யறோம், செயல்படுத்தணும். ரெண்டாவது, இது நம்ம விசுவாசத்துல செய்யறோம். நம்மளுக்கு ப்ரெஷர் கிடையாது. யாரும் உங்களை ப்ரெஸ் பண்ணி இல்ல நீங்க எடுத்தே ஆகணும். ஏன் நாங்க எல்லாம் உங்களுக்கு சிரமப்படுறோம்னா, இவ்வளவு நாள் ஆண்டவர் சத்தியத்துக்குள்ளாக பலப்படுத்தி இதை எடுத்தீங்கன்னா இன்னும் கர்த்தருக்குள்ளாக நீங்க பலப்படுவீங்க. அல்லேலூயா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்தது இது ஒரு டிசைபிள்ஷிப். என்னைக்கு நீங்க இந்த ஞானஸ்தானத்தை பெறுறீங்களோ, யூ ஆர் டிசைபிள், யூ ஆர் நோ மோர் பிலீவர்ஸ். விசுவாசிக்கும் டிசைபிள், அதாவது என்ன சொல்லுவாங்க, டிசைபிள் சீஷனா இருப்பதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. விசுவாசி நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா என்னைக்கு சீடனாக நம்ம மாறணுமோ, அதாவது ஒரு டிசைபிளா மாறணுமோ, ஆண்டவர் சொன்னார்னா நம்ம எழுப்பி போவோம். பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த வலையை போட்டுட்டு நீ மீனை பிடிக்கிறோம்னா, இத மீனை பிடிக்கிறத விட்டுட்டு மனுஷனை பிடிக்கிறோம்னா மாறுன்னு தூக்கி போட்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருக்காக we will be ready, we are disciple for Christ. எது ஆண்டவர் சொல்றாரோ we must be ready. Amen. Hallelujah. இன்னைக்கு I'm like that for Christ. என்னை தூக்கி ஒரு World War III ஏதாவது ஒரு வார் நடக்கிற கண்ட்ரியில போய் ஊழியம் செய்யணும், நான் போயிடுவேன். Because I'm ready for Christ. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, என்னைக்கு நம்ம இந்த ஞானஸ்தானப்படுறோமோ, நம்ம கிறிஸ்துவாக இருக்கிறோமோ, இதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி. இது ஒரு ட்ரெடிஷன் கிடையாது. எல்லாரும் இது ஒரு செரமனியை, ஒரு ட்ரெடிஷன் மாதிரி பார்ப்பாங்க. சரிங்களா? ஒரு பாரம்பரிய சபையில பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷன் போல இருக்கும். ஒருத்தர் ரசிக்கப்பட்டவங்க ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, அப்புறம் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு அப்படியே போய்கிட்டு இருக்கும். நோ, இதான் நம்மளோட ஐடென்டிட்டி. ஓகே, இன்னில இருந்து நம்ம கிறிஸ்துவ முழுமையா பின்பற்றி போவோம். ஜோஷுவா, ரெடியா?
பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். வாய் ராணினா உங்களோட ஞாபகப்படுத்திக்கணும். ஓகே, கேக்குதா பாஸ்டர்? கிளியர். சோம் பண்ணுங்க. நல்ல தகப்பனே உண்மையை சுசரிக்கிறோம் அப்பா. இது இன்னைக்கு ஞானஸ்தானத்துக்கு குறித்து ஞானத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா இது ஆண்டவர் இதை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் இந்த ஞானஸ்தானம்னா என்ன, எதுக்காக எடுக்கிறாங்க, இதை நாங்கள் ஆயுது முழுவதும் ஆண்டவர் இதை நாங்கள் பற்றி கொண்டு வாழறதுக்கு கிருபையை தாங்க ஆண்டவர். அப்பா இது ஆண்டவர் ஞானஸ்தானம் சும்மா பேச்சுக்குன்னு நாங்க எடுக்க கூடாது ஆண்டவர. அப்பா இது ஆண்டவர முழு மனதோடு கர்த்தாவ உம்மை முழு ஆண்டவராக முழு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தாவ தன்னோட வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணித்து உமக்காக தொடர்ந்து வாழுகிறவர்களாக ஒவ்வொருவர்த்தின் ஞானஸ்தனுக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா இதோ இன்னைக்கு கேட்ட டீச்சிங் எல்லாமே கர்த்தாவே அப்பா அவர்கள் முழுமையாக பற்றி கொண்டு தொடர்ந்து ஓடத்தக்க அவர்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. இந்த கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து ஆராய்ந்து அவர் உள்ளத்தோடு பேசத்தக்க ஒவ்வொருவர்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுக்க முடியாத செபிக்கிறோம் ஐயா. அப்பா இதுல ஒவ்வொருவர்த்தரையும் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டாண்டவர் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போகாத படிக்கு கர்த்தாவே உமக்காக தொடர்ந்து ஓடுகிறவர்களாக ஒவ்வொருத்தரும் நீங்க மாற்றுங்க கர்த்தாவே. நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அதுக்கான பலனை கொடுங்க, அதுக்கான தைரியத்தை கொடுங்க கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் விசுவாசத்துல வளரணும் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிக்கணும். உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக மாற்றுங்க கர்த்தாவே. நீரே வழிநடத்தி ஆசீர்வதிங்க. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Thanks for attending. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க. என்னோட நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா இல்லை குரூப்பில் எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. ஐ டோன்ட் மைண்ட் ஆன்சரிங். ஓகே, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த நோட்ஸை வந்து நான் இதில் போடுறேன் குரூப்பில். அது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அட்லீஸ்ட் முதல்ல ஒரு 4-5 பாயிண்ட் நீங்கள் படித்து அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே.